ಚೋಟಿಲ್ಲ ಮಾಡೆ இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன போல போய் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா உக்ரைன் கனிம ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாகிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஷ்யாவுடனான போருக்கு மத்தியில தங்களோட நாட்டோட கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு அளிப்பதற்கான ஒப்பந்தத்துல உக்ரைன் கையெழுத்திட்டு இருக்கு. நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் இந்த ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாகிருக்கு. இந்த ஒப்பந்தத்தோட புதிய வடிவில முந்தைய வடிவங்களை விட உக்ரைனுக்கு அதிக பலன்களை அளிக்கக்கூடிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. முந்தைய ஒப்பந்த வரைவுகளை குறிப்பிடப்பட்டதாவது, உக்ரைன் 2ஆம் நிலை கூட்டாளியா குறிப்பிடப்பட்டு நாட்டோட இயற்கை வளங்கள்ல அமெரிக்காவுக்கு இதுவரை இல்லாத அதிகாரம் தான் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த அறிக்கையில தற்போது அந்த நிலை மாற்றப்பட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைன் நாடாளுமன்றத்தோட ஒப்புதலுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தா ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல அமெரிக்காவோட நீண்ட கால உதவி கிடைக்கும் அப்படின்னு தான் உக்ரைன் தரப்பு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு. உலகத்தோட கவனத்தை ஈர்த்திருக்கும் இந்த அமெரிக்கா உக்ரைன் இடையான இந்த கனிம ஒப்பந்தத்தை பத்தி தான் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்கா தலைமையிலான நாட்டோ அமைப்புல இணைவதற்கு ஐரோப்பிய நாடுகள ஒன்றான உக்ரைன் விருப்பம் தெரிவிச்சிருந்தது. இதற்கு அண்டை நாடான ரஷ்யா ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சதுனால நாட்டோ படையின் ராணுவ தளம் உக்ரைன்ல அமைக்கப்பட்டா தங்கள் நாட்டோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக கூறிய ரஷ்யா நாட்டோல இணையும் முடிவை கைவிடுமாறு உக்ரைன் கிட்ட கேட்டுச்சு. ஆனா விடாப்பிடியா நாட்டோவுல இணையும் முடிவுல இருந்து பின்வாங்க உக்ரைன் மறுத்ததால வேற வழி இல்லாம முந்தைய சோவியத் ரஷ்யாவோட கூட்டாளியாக இருந்த உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022 பிப்ரவரி மாதத்திலிருந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவை எதிரியாக கருதும் அமெரிக்காவின் அப்போதைய அதிபராக இருந்த ஜோ பைடன் தலைமையிலான அரசு உக்ரைனுக்கு நிதி மற்றும் இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு பல்வேறு உதவிகளை வாரி வழங்குச்சு. இந்த உதவிகளை வச்சுட்டு பலம் வாய்ந்த ரஷ்யாவை உக்ரைன் எதிர்த்தாக்குதல் மூலம் சமாளிச்சுட்டு வந்தது. இந்த போர் 3 ஆண்டுகளையும் கடந்து இப்ப வரைக்கும் நீடிச்சிட்டு வருது. ஆனா திடீர் அரசியல் மாற்றமா தான் அமெரிக்கா அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் போர்ல உக்ரைனுக்கு தாங்க கடந்த 3 ஆண்டுகளாக அளித்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளுக்கு கைமாறா உக்ரைன் நாட்டோட அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் உரிமையை தங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாரு. இது தொடர்பா உருவாக்கப்பட்ட வரைவு ஒப்பந்தத்துல கையொப்பமிடுவதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போனாரு. ஆனா வெள்ளை மாளிகையில போர் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே காரசாரமான விவாதம் நடந்தது. இதனை தொடர்ந்துதான் கனிம ஒப்பந்தத்துல கையொப்பமிடாமலேயே உக்ரைன் அதிபர் அவர் நாட்டுக்கு போனாரு. இதனால ஆத்திரமடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைனுக்கான அனைத்து நிதி மற்றும் இராணுவ உதவிகளை அதிரடியா நிறுத்துவதாக அறிவிச்சாரு. இதனால என்ன பண்றதுனே தெரியாத உக்ரைன் ரஷ்யாவுடனான போரை தொடர்ந்து சமாளிக்க அமெரிக்காவோட ஆதரவு தங்களுக்கு வேணும்னு கேட்டுச்சு. இதனால மீண்டும் அமெரிக்காவோட உதவிய நாடு சூழ்நிலைக்கு உக்ரைன் தள்ளப்பட்டுச்சு. இந்த நிலையில நீண்ட இழுபறிக்கு பிறகு உக்ரைன் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தையில ஒருமித்த கருத்து ஏற்பட்டு பொருளாதார வரைவு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. இந்த கனிமவள ஒப்பந்தம் இது நாள் வரைக்கும் 2 நாடுகளுக்கு இடையே இருந்த உறவையே மாற்றி அமைச்சிருக்கு. அமெரிக்கா உக்ரைன் மறுமுதலீட்டு நிதி அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில உக்ரைனை ஒரு சுதந்திரமான நாடாக செயல்பட வேணும் அப்படின்னு தான் அமெரிக்கா உறுதியா இருக்கு அப்படின்னு இந்த ஒப்பந்தத்துல தெரிவிச்சிருக்கு. உக்ரைன்ல அமைதியை நிலைநாட்டுறதுக்காகவும் அந்த நாட்டை வளப்படுத்தவும் தேவையான எல்லா உதவியுமே அமெரிக்கா வழங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. விமான போக்குவரத்து துறை, மின்சார வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகள்ல முக்கியமா பயன்படுத்தக்கூடியவை உக்ரைன்ல இருக்கும் டைட்டானியம், யுரேனியம், லித்தியம், கிராஃபைட் உள்ளிட்ட கனிம வளங்கள் தான். இது அமெரிக்கா தோண்டி எடுத்துதான் பயன்படுத்த இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த உக்ரைனுக்கான $50 மில்லியன் அமெரிக்க இராணுவ உதவி தொகுப்பை தொடர்ந்து இந்த கனிம உடன்படிக்கை வந்திருக்கு. இந்த தொகுப்பு சிறியதாக இருந்தாலும் ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பை தொடர்ந்து எதிர்த்து வரும் உக்ரைனுக்கு இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கு. எது எப்படியோ அமெரிக்கா உக்ரைன் இடையான இந்த கனிம வள ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் லாபம் அளிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அமெரிக்காவுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதே வேளையில உக்ரைனுக்கு தற்போது ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்காவோட உதவி ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்றதுனால உக்ரைனுக்கு இந்த ஒப்பந்தம் ரொம்பவே அவசியமாக இருக்கு.
உக்ரைன்ல அரிய வகை கனிம வளங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. உலகத்தோட மொத்த அரிய வகை கனிம வளங்கள்ல 5% அந்த நாட்டுல இருப்பதாக தான் சொல்லப்படுது. குறிப்பாக விமான இறக்கை மற்றும் இதர விமான உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு பயன்படும் டைட்டானியம் இங்க தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அணுசக்தி, மருத்துவ உபகரணங்கள், ஆயுதங்கள் தயாரிப்புக்கு பயன்படும் யுரேனியம், அதுக்கப்புறமா மின்னணு வாகனங்கள் தயாரிப்புக்கு பயன்படும் லித்தியம், கிராஃபைட், மாங்கனீஸ், இது எல்லாமே இங்க தான் குவிஞ்சிருக்கு. இதை தவிர எண்ணெய் உள்ளிட்டவற்றையும் எடுக்க அமெரிக்காவுக்கு இந்த ஒப்பந்தத்துல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் உக்ரைன்ல கனிம வளங்களை அமெரிக்கா எடுப்பதன் மூலம் அந்த நாடு பாலைவனமாகும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா நிதி உதவி செய்து அந்த நாட்டுல தங்களுடைய ராணுவத்தை களமிறக்கி அந்த நாட்டோட கனிம வளங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டியது. அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையிலான இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்யா இதுவரைக்கும் எந்த பதிலுமே சொல்லல. உக்ரைனோட கனிம வளங்களை பெறுவதற்கான அமெரிக்காவோட இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுடனான போர்ல அமைதி தீர்வை பெற அதிபர் ட்ரம்புக்கு சிறந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உக்ரைனுக்கு அதிபர் ட்ரம்ப் மற்றும் வெள்ளை மாளிகையுடனான உறவுகளை சரி செய்ய இந்த ஒப்பந்தம் ஒரு வாய்ப்பா மாறும் அப்படின்னு நம்பப்படுது. பூமியில அரிதா இருக்கும் வளங்கள்ல 90% வைத்திருக்கும் சைனாவோட வர்த்தக போர்ல நேரடியா ஈடுபட்டிருக்கும் அமெரிக்காவுக்கு உக்ரைனுடனான இந்த கனிம வளம் பெறுவதற்கான இந்த ஒப்பந்தம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் பிரீத்தி பாபு.